Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.8க்கு முன்னாடி இருக்க கான்செப்டில் அதோட எக்ஸாம்பிளில் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அதோட பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷன் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா என்னங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபோர்த் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா எந்தெந்த பவர் கியூப் பண்ணால் யூ வில் கெட் 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதுக்கு ஒரு 3 நம்பர்ஸ்க்கு ஃபைன் பண்ணுமா? இப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி சொல்யூஷன் அப்போ டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா 1 பவர் 1/4 என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதாவது லெட் இசட் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னா இது இங்கே கொண்டு வந்தால் என்ன இசட் பவர் 4 ஈக்குவல் டு 1. அப்போ எந்தெந்த இசட்டுக்கெலாம் பவர் 4 பண்ணுறப்ப யூ வில் கெட் 1 அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இந்த இசட் பவர் 4 ஈக்குவல் டு 1 நம்ம என்ன பண்ணலாம்? காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. லாஸ்ட்டாக பார்த்தா அதே விஷயம் தான். ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் இசட் பவர் 4 ஈக்குவல் டு 1 இஸ், ஸோ எப்படி எழுதலாம்? இசட் பவர் 4 ஈக்குவல் டு cos of 0 plus 2k pi plus I sin 0 into 2k pi, right, plus 0 2k pi அப்படின்னு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலி என்ன வரும்? z equal to cos of 2k pi by 4 plus I sin of 2k pi by 4. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டி மைவர்ஸ் தியரத்தை வச்சு எழுதுறது. லாஸ்ட் வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ரைட், த சேம் ப்ராசஸ். அப்போ தீட்டா ப்ளஸ் 2k pi by n எழுதியிருப்போம் ஜென்ரலி. ஸோ அந்த n வந்து நம்மளுக்கு இங்கே 4, அதனால் டிவைடில் வில் கெட் தி 4. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் ஐ 2k pi by 4. இதை லாஸ்ட்டாக அந்த ஒமேகா அந்த மாதிரி ஃபார்மில் எழுதுகிறப்ப வில் கெட் திஸ். அண்டு n வேல்யூ 4 அப்போ எது வரைக்கும் எடுக்கணும்? k வேல்யூ 0லேருந்து 3 வரைக்கும் எடுக்கணும். அதாவது 4 வேல்யூஸ் எடுக்கணும் நம்ம. ஓகே, ஸோ அப்போ இஃப் k ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் என்ன ஆகும்? z ஈக்குவல் டு, ஸோ k பிளேஸில் இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா திஸ் பிகம்ஸ் cos of 0 is 1 and sin of 0 is 0. So cos 0 plus I sin 0. So அப்போ இது 1 plus 0 will get 1. அடுத்து k equal to 1ன்னு போட்டால் என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 போடுங்க. ஸோ 2 pi by 4 வருமா? ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா pi by 2. ஸோ அப்போ z equal to cos pi by 2 plus I sin pi by 2 ரெண்டுமே சேம். ஸோ அப்போ cos of pi by 2 என்ன? 0. sin pi by 2 is 1. ஸோ அப்போ I into 1. ஸோ z equal to 0 plus I into 1. So z equal to 1. This is the second one. Okay, sorry, z equal to I, not 1. So I inga, right, 1 into I is I. That is the second one. Then k equal to 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? z equal to cos of 4 pi. ஏன்னா இந்த k பிளேஸில் 2 போட்டிங்கன்னா 2 2 are 4, 4 pi by 4, 4 கேன்சல் பண்ணிங்கன்னா just 5 pi. அதான் இங்கேயுமே. ஸோ அப்போ cos of pi plus I sin pi. cos pi வந்து என்ன? -1 plus I sin pi வந்து 0. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் cos n பையோட வேல்யூ -1 பவர் n. இங்கே ஆட் நம்பர் தான், அப்போ ஜஸ்ட் -1 பவர் 1 இஸ் -1 ப்ளஸ் திஸ் இஸ் 0. அப்போ z ஈக்குவல் டு என்ன வருது? -1. தென் k ஈக்குவல் டு 3 போட்டால் என்ன ஆகும் அந்த இடத்துல? ஸோ 2 3s are 6, 6 pi by 4 வரும், which is 3 pi by 2 plus I into sin 3 pi by 2. ஸோ cos 3 pi by 2 என்ன பண்ணலாம்? மைனஸ் ஆஃப் cos pi by 2ன்னு எழுதலாம். எப்படி? ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம லாஸ்ட் செக்ஷன்லேயே பார்த்தோம். ஸோ அப்போ அந்த 3 pi by 2 நம்ம என்ன பண்ணணும்? இன் மல்டிபிள் ஆஃப் 2 எழுதுறப்ப 2 pi மைனஸ் ஆர் 4 pi மைனஸ் pi by 2 இப்படி எழுதிக்கலாமா? ஸோ அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆர் pi ப்ளஸ் pi by 2 எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ pi 2 pi ப்ளஸ் pi டிவைடட் பை 2ன்னு எழுதலாலும் சரி, ஆர் 4 pi மைனஸ் pi டிவைடட் பை 2 போத் ஆர் சேம். ஓகே, ஸோ அப்போ இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 2 pi by 2 ப்ளஸ் pi by 2ன்னு வருமா? ஸோ தட் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் pi ப்ளஸ் pi by 2. அப்போ காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா வந்து என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டா. சிமிலர்லி சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. அப்போ ரெண்டுமே வந்துடும். அடுத்து காஸ் pi by 2 என்ன? 0. சைன் pi by 2 இஸ் 1. ஸோ அப்போ 0 மைனஸ் ஆஃப் I into 1. ஸோ தட் யூ வில் கெட் மைனஸ் I. தட்ஃபோர் z ஈக்குவல் டு மைனஸ் I. ஸோ அப்போ என்னென்ன 4 நம்பர்ஸு? ஃபஸ்ட் ஒன்று 1 I -1 minus I. Therefore fourth root of unity are 1 I -1 and -I. இதுதான் நம்மளோட fourth root of unity. Okay, so that 1 omega square and omega cube. இது வந்து 1, இது வந்து omega, இது omega square. This is omega cube where omega equal to e power I 2 pi by 4 or pi by 2 அப்படி கூட எழுதிக்கலாம். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல கேக்கு பதில் k இல்லாமல் லாஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா தட் இஸ் திஸ் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் ஒமேகா அப்படிங்கிறது எழுதணும். தட்ஸ் இட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் கொஸ்டின். அடுத்து இங்கே ஒரு ஃபார்மட் எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னா நோட் அப்படின்னு போட்டு எப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இன் திஸ் சாப்டர் லெட்டர் ஒமேகா இஸ் யூஸ்டு ஃபார் nth ரூட் ஆஃப் யூனிட்டி. அதுதான் நம்ம அங்கே மேலே பேசியிருந்தோம். nth ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு ஒமேகா. இப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா டில் ஒமேகா கியூப் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டினா n-1 இருக்குது. தட் ஃபார் தி வேல்யூ ஆஃப் ஒமேகா இஸ் டிபெண்டிங் ஆன் n ஷோன் இன் தி ஃபாலோயிங் டேபிள். இப்போ வேல்யூ ஆஃப் n வந்து 2 இருந்ததுன்னா e பவர் I 2 pi by 2,
3 இருந்ததுன்னா e power I 2 pi by 3, இது நம்ம மேலே போட்டிருந்தோம் லாஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளில். 4 இருந்ததுன்னா e power I 2 pi by 4, இதோ பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதுதான் இந்த வேல்யூ. அடுத்து 5 இருந்தால் e power I 2 pi by 5. அப்போ இன் ஜென்ரல் கேன்னு இருந்ததுன்னா e power I 2 pi by k, இதுதான் உங்களோட வேல்யூ ஆஃப் தட் ஒமேகாவோட வேல்யூ. ஸோ அதுதான் நம்ம இங்கேயுமே பேசியிருப்போம். இது 4th ரூட் ஆஃப் யூனிட்னா டிவைடில் 4, 5th ரூட்னா டிவைடில் 5, 3rd ரூட்னா டிவைடில் 3, அந்த மாதிரி இன் ஜென்ரல் nth ரூட்னா டிவைடில் n வரணும், kth ரூட்னா டிவைடில் k, அவ்வளோதான். தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் z இன்டு e power I theta இஸ் ரொட்டேஷன் ஆஃப் z பை theta ரேடியன் இன் தி கவுண்டர் கிளாக் டைரக்ஷன் அபவுட் தி ஆர்ஜின். இந்த z e power I theta என்ன ஆய்லர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம், ரைட்? ஸோ ஆய்லர் ஃபார்ம் ஆர் யூலர் ஃபார்ம் அப்படின்னு பேசுவீங்க. ஸோ அந்த z e power I theta வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் தி ரொட்டேஷன் ஆஃப் z பை தீட்டா, அந்த தீட்டாங்கிற ஆங்கிளில் நடக்கிற ரொட்டேஷன் இன் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதுதாங்க செகண்ட் நோட்டா. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலி என்ன நம்ம இதை எழுதுகிறப்ப லாஸ்ட்டாக எழுதுறோம்ல, ஸோ அந்த விஷயத்த ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ 2.34 என்ன அப்படின்னா, சால்வ் தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன வருது, z³ + 8i = 0. சொல்யூஷன் கிவன் லெட் z³ + 8i = 0. அப்போ இந்த 8i ரைட்டில் கொண்டு போனால் என்ன ஆகும், z³ = -8i. ஸோ 8 × -i எழுதிக்கலாமா இதை? ஸோ தட் இந்த -i நான் என்ன பண்ணலாம், z³ = 8 × -i வந்து cos π/2 + i sin π2. ஆக்சுவலி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, cos π/2 -i sin π/2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்புறம் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா cos π/2 ப்ளஸ் சைன் ஆஃப் -π/2 அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ அதுதான் இந்த ஃபார்மேட். இதுக்கும் நம்ம மைனஸ் எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் மைனஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக we are taking மைனஸ் காமன்லி. ரெண்டு டீட்டாவும் சேமாக இருக்கணுங்கிறதால இதை cos -π/2 ப்ளஸ் i sin -π/2ன்னு எழுதலாம், இந்த -1. அப்போ இன் ஜென்ரல் எழுதுகிறப்ப என்ன பண்ணுவீங்க, cos ஆஃப் -π/2 ப்ளஸ் 2kπ ப்ளஸ் i sin -π/2 ப்ளஸ் 2kπ வேர் k பிலாங்ஸ் டு அன் இன்டிஜர் அப்படிங்கிறத எழுதிடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதை கிராஸ் பண்ணால் என்ன வரும், ஸோ -π இதை இங்கே போட்டிங்கன்னா ப்ளஸ் 4kπ/2 காஸ் ஆஃப், ஸோ z³ = 8 ப்ளஸ் i sin ஆஃப், இதை கிராஸ் பண்ணிங்கன்னா -π ப்ளஸ் 4kπ/2 வேர் k பிலாங்ஸ் டு அன் இன்டிஜர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கியூப் ரூட் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா z = கியூப் ரூட் ஆஃப் 8 cos of -π plus 4kπ/6 plus i sin of -5 plus 4kπ/6 where comma k belongs to 0 1 2. ஏன்னா கியூப் ரூட் 3 தான், அப்போ k வேல்யூ 3 தான் எடுக்கணும். 0 1 2ன்ற 3 வேல்யூவை கேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, தென் ஃபைனலி z = கியூப் ரூட் ஆஃப் 8 என்ன 2. ஸோ 2 times cos of -5 plus 4kπ/6 plus i sin of -5 plus 4kπ/6 where k belongs to 0, k = 0 1 2. இது மூணையும் கொடுத்து சால்வ் பண்ண வேண்டியதான். if k = 0, அப்போ k +ல 0 போட்டால் என்ன ஆகும், z = 2 into cos of -5 plus 0/6 plus i sin of -5 plus 0/6. so that என்ன ஆகும், 2 times 0 plus this and -5/6 plus i sin of -5/6. so that is the value of this one. okay, so இது எப்படி 5/6 மாறுச்சுன்னு தெரியுதா, இங்கே ஆக்சுவலி 2ன்னு இருக்கிறது இங்கே எப்படி 6 மாறுச்சு, அந்த ஃபார்ம் தான் நம்ம ஜென்ரல் ஃபார்மில் எழுதியிருப்போம்ல, π + 2kπ டிவைடட் பை n எழுதுவோம். என்னோட வேல்யூ கியூப் ரூட்டுங்கிறதுனால 3 வரும், அப்போ 3 × 2 என்ன ஆயிரும், 6 மாறிடும். அதனால தான் இங்கே 6 வந்திருக்கு. ஓகே, ஸோ சடனாக எங்கேருந்து 2லேருந்து திடீர்னு 6ன்னு வந்ததுன்னு யோசிக்காதீங்க. ஓகே, பிகாஸ் இந்த கியூப் ரூட் அந்த பக்கம் கொண்டு வரப்போ இட் இஸ் பவர் -1/3ன்னு வருமா, அந்த -1/3 எங்கே போட்டு வரலாம், சேம் தான். ஓகே, அதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டி மார்கன்ஸ் தியரம் அப்படின்னு நம்ம முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ரிசல்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 2 into cos -π/6 என்ன ப்ளஸ் 3/2 தான். ஏன்னா மைனஸ் ஆஃப் தீட்டா இஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா தான். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் i into sin π/6 30 வந்து 1/2. ஸோ அப்போ 2 into இந்த டினாமினேட்டர் 2 ரெண்டோ காமன், நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா √3 - 1/2. ஸோ 2 gets cancel. z = √3 - i. So that is the first value when k = 0. Similarly, if k = 1, அப்போ z = 2 times cos of π plus 4kπ, k +ல 1 போட்டிங்கன்னா 4π / 6 plus i sin of -π plus 4π / 6. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 3π/2 6. ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா π/2. ஸோ 2 times cos π/2 plus i into sin π/2. ஸோ cos π/2 என்ன 0, sin π/2 என்ன 1. ஸோ plus i into 1. so that 2 into i அப்படின்னு வரும். therefore z = 2i. that is the value when
k equal to plus 1. And if k equal to 2, அப்படின்னா என்ன ஆகும்? z equal to 2 times cos of minus pi plus 4k pi, 4 2s are 8, அப்போ 8 pi divided by 6 plus I sin of minus 5 plus 8 pi by 6. அடுத்து இதை ஆட் பண்ணா என்ன? 7 pi by 6. ஸோ அப்போ 2 times cos of 7 pi by 6 plus I sin of 7 pi by 6. ஸோ 7 pi by 6 நம்ம என்ன பண்ணலாம்? pi plus pi by 6 எப்படி? ஸோ ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ 7 pi by 6 என்ன பண்ணலாம்? 6 pi plus pi divided by 6 ன்னு எழுதுவீங்களா? ஸோ அப்புறம் இதை செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 6 pi by 6 plus pi by 6. ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ணிங்கன்னா pi plus pi by 6. ஸோ தட் இஸ் திஸ் வேல்யூ cos of. And plus I sin of pi plus pi by 6. That is this value. ஸோ அப்போ cos of 180 plus theta என்ன வரும்? minus cos theta. ஸோ அப்போ minus cos pi by 6 minus I into sin of pi by 6 இப்படி வந்துடும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் minus root 3 by 2. ஸோ 2 times minus root 3 by 2 minus I into 1 by 2. ஸோ அப்போ denominator 2 is common. ஸோ 2 times minus root 3 minus I அப்படின்னு வந்துடும். 2 2 gets cancelled. ஸோ z equal to minus root 3 minus I. ஸோ that is the third value of z. அவ்வளோதான், 3 cube root தான் ஃபைன் பண்ணோம். ஸோ 3 வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. therefore the values of z are root 3 minus I, 2i and minus root 3 plus I. So sorry, minus I. That is the final answer for this question. Okay, so that's all for this question. அவ்வளோதான் இது. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. z cube plus 8i சால்வ் பண்ணால் என்ன? சால்வ் பண்ணால் 3 சொல்யூஷன் வரும் பிகாஸ் ஆஃப் கியூப். ஸோ அப்போ 3 சொல்யூஷன் வரும், அது 3 நம்ம எழுதியாச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 2.34 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு முக்கியம். இந்த செகண்ட் ஒன்லாம் முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி நமக்கு எக்ஸசைஸ்லையும் சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸே இருக்கும். நமக்கு இந்த z cube plus 8iக்கு பதில் சம்திங் 27i சம்திங் ஏதோ இருக்கும். ஸோ சேம் திங், இதே ஃபார்மேட் தான் அங்கேயும் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்னும் ரிமைனிங் இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி எக்ஸசைஸை சால்வ் பண்ணுவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல். Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.